இது ஃப்ரண்ட் ரிசப்ஷன் ஏரியா. சரிங்க சார். இந்த ரிசப்ஷன் டேபிள். ஓகே சார். இது அப்படியே வந்து உள்ள இங்கே சோஃபா இன்டீரியர்ஸோட. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஓகே சார். நேராக இருக்கிறது வந்து யாரும் சின்ன ஒரு கிச்சன் மாதிரி. இது வந்து சின்ன மினி கிச்சன் மாதிரி வந்து இருக்கிறது வச்சுருந்தது. ஓகே சார். இது வந்து பாத்ரூம் செட்டப் வந்து இந்த பக்கம் இருக்காது. சரிங்க சார். ஓகே சார். இது வந்து மேனேஜர் ரூமு. இந்த ரூம் வந்து இதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் பிடிக்கணும். சும்மா இது ஒரு க்ரீனரி ஏரியா மாதிரி இது வச்சுருந்தது. சரிங்க சார். உள்ளே இருக்கிறது எம்டி ரூமு. ஓகே சார். ஓனர் ஒர்க் அவுட் பண்ணுறது. இது ஏசியோட இன்பில்ட்டோட. இது அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற ரேக்ஸு. ஓகே. இது இல்லாமல் அந்த சைடில் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் உள்ள குட்டி லாக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சைடில். ஓ சரி சார். ஸோ அதே இது வந்து ஃபுல்லாக எல்லாம் மரத்துலேயே பண்ணுது. சரி சார். உடனே வந்து அதுவும் சரி இதுவும் இந்த பக்கம் சின்னதாக வந்து ஒரு செமி ப்ராசஸில் வேணும்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஏரியா. ஓகே சார். டோர் வந்து அப்படி லாக் பண்ணி சைட் ஸ்லைடு. ஓகே சார். இது எதுக்குன்னா வெளியே ஒர்க் பிளேஸில் இருக்காங்க, வெயிட்டிங் ஹாலில் அங்கே இருக்காங்கன்னா இங்கே மட்டும் இது மட்டும்தான் ஒர்க்கிங் ஏரியா எல்லாமே. ஓகே ஓகே சார். ஸோ இது வந்து சாத்திட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் தெரியாது. அது எம்டி ரூம் சாத்தின மாதிரி இருக்கும். இது மேனேஜர் கேபின் இருந்து இது ஓப்பன் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா இங்கே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறது இருப்பாங்க. இங்கேயும் வந்து ஏசி அப்படியே இன்பில்ட்டாக ஃபேன் இருக்கிறது. மொத்தம் ஆஃபீஸ் எல்லாம் சேர்த்து 9 ஃபேன் 10 ஃபேன் இருக்கும். ஓ சரி. 10 ஃபேனு 2 ஏசி. சரிங்க சார். 9 சிசிடிவி கேமராவோட லைனிங் இருக்கும். எல்லா இடத்துலையுமே லேண்ட் கனெக்ஷன் இது ஒவ்வொரு டேபிளுக்குமே லேண்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அதோட ஓவர் இருக்கும். இங்கே ட்ரிப்போமீட்டர் இருக்கும். சரிங்க சார். இது தனியாக இருக்குன்னு சொல்லி கேபின் பிரிச்சிருக்குது. ஸோ ட்ரிப் ஆச்சுன்னா கூட எதுவும் இதாகக்கூடாதுன்னு டபுள் ஃபேஸு அந்த மாதிரி ப்ராசஸ். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த லைன் போகிறதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ரவுட்டர் வைக்கணும். ஓகே சார். அதெல்லாம் பிரிச்சிருக்கும். சரிங்க சார். சரி இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுனால நைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி ஃபால் சீலிங் முதல் கொண்டு மேலே ஃபுல்லாக ரெடி பண்ணுது. ஃபால் சீலிங் மேலே போட்டு இது பண்ணுது. கீழே வந்து கொத்தி விட்டு டைல்ஸ் போட்டு ஒட்டி அதுக்கப்புறமேட்டு இது மேட் போட்டது போட்டாச்சு. சரிங்க சார். இந்த ஒரு பில்லர் இவ்வளோ தான் இருந்தது. ஓகே ஓகே சார். இதுக்கப்புறம் திருப்பி இதை நான் எடுத்து கட்டினேன். ஓ சரிங்க சார். அப்படியே என்ன பார்க்குறீங்களோ பார்க்குறது அப்படியே வந்து சேல் தான். சரிங்க சார். இதில் ஒன்றே வந்து இந்த முருகன் ஃபோட்டோவும் இந்த சாமி ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பேன். ஓகே சார். இந்த முருகன் ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோவும் மட்டும் எடுத்துக்கிறது. ஓகே சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது செட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. பார்க்குறோம் வாங்கிக்கிறவங்க இங்கே இன்னும் இது வச்சிடணும். ஓகே. ஆம்ப் வச்சிருந்து அந்த லைன் கனெக்ஷன் இருக்குது. ஆம்ப் கனெக்ஷனு. சரிங்க சார். ஏன்னா மைக் வந்து ஆக்சுவலாக உள்ள எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்பீக்கர் இருக்கும். ஓ சரிங்க சார். இங்கே ஒவ்வொரு ரூமுக்குமே ஸ்பீக்கர் இருக்கும். இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. இது அந்த ஆம்ப் கனெக்ஷன் வச்சு அந்த மைக்கில் பேசணும் அப்படின்னா ஒரு மீட்டிங்னா எல்லாத்துக்கும் தெரியணுமேங்கிறதுக்காகவும் காமனாக சில சமயம் சாமிக்கும் போகிறதுக்கு ஒரு செலிப்ரேஷன் அப்பயும் ரெக்யூர்மெண்ட்னா அந்த பாட்டு போட்டாலும் கேட்குற மாதிரி வச்சிருந்தோம். சரிங்க சார்.